உச்ச நடிகர் இப்போ 2 எழுத்து பெயர் கொண்ட அந்த படத்தின் படப்பிடிப்பில் இருக்கிறார். அப்படத்தை பற்றிய பேச்சுக்கள் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்பட்டு வருவது அனைவருக்கும் தெரிந்ததே. இதனால் சமீபத்தில் அந்த 2 எழுத்து படத்தின் இயக்குனரை பிரம்மாண்ட இயக்குனர் வரவழைத்து, உங்கள் படத்தின் ப்ரமோஷன்களை குறைத்துக் கொள்ளுங்கள், இப்போதே உங்கள் படத்துக்கு ப்ரமோஷன் செய்தால் மக்கள் என்னுடைய படத்தை மறந்து விடுவார்கள் என்று எச்சரித்தாராம். பதிலேதும் சொல்லாமல் நழுவிவிட்டாராம் இயக்குனர். பல்வேறு படங்களில் ஏராளமான கானா பாடல்கள் பாடி அதன் மூலம் மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் கானாபாலா. இந்நிலையில் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தும் வகையில் சாலை விதியை மதிச்சுப்பாரு என்ற அப்பாடலை சென்னை போலீஸ் கமிஷனர் A.K. விஸ்வநாதன் வெளியிட்டார். அப்போது நிருபர்களிடம் பேசிய பாலா, இனிமேல் தமிழ் படங்களில் பாடல்கள் பாட மாட்டேன், சமூக விழிப்புணர்வுக்காக சம்பளம் எதுவும் இல்லாமல் இசை ஆல்பங்கள் வெளியிட உள்ளேன் என்றார். இயக்குனர் சாம் ஆண்டன் தற்போது அதர்வாவை வைத்து புதிய படம் ஒன்றை இயக்கவிருக்கிறார். இப்படத்தை குளோபல் இன்ஃபோடைன்மெண்ட் நிறுவனம் சார்பில் மைக்கேல் ராயப்பன் தயாரிக்கிறார். இப்படத்தில் நடிக்கும் பிற நடிகர் நடிகைகள் குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜி.வி. பிரகாஷை வைத்து டார்லிங் மற்றும் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு படங்களை இயக்கியவர் சாம் ஆண்டன் என்பது குறிப்பிடத்தக்கது. மோகன்ராஜா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள வேலைக்காரன் படத்தின் படப்பிடிப்புகள் முடிவடைந்து தற்போது டப்பிங் பணிகள் தொடங்கியுள்ளன. இப்படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் பொன்ராம் இயக்கத்தில் உருவாக உள்ள புதிய படத்தில் நடிக்கவுள்ளார். இப்படங்களை தொடர்ந்து இன்று நேற்று நாளை படத்தை இயக்கிய ரவிக்குமார் இயக்கும் படம் ஒன்றில் நடிக்க ஒப்பந்தமாகி உள்ளார். இந்நிலையில் ஸ்டுடியோ கிரீன்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க இருப்பதாகவும் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் சிம்பு, ஸ்ரேயா, தமன்னா, மஹத், VTV கணேஷ் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன். யுவன் இசையமைத்துள்ள இப்படத்தை மைக்கேல் ராயப்பன் தயாரித்துள்ளார். ஜூன் 23ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்நிலையில் இதற்கு முன்பாக வித்தியாசமான படம் பண்ண வேண்டும் என்று செய்துள்ளேன். இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன். எனக்கென்ன 15 விருதுகள் கொடுத்து பாராட்டி விட்டார்களா என்ன? ஒன்றுமே இல்லை. வித்தியாசமான படங்கள் செய்து ஏமாந்து போவதை விட ரசிகர்களுக்காக படம் செய்து அவர்களை இன்னும் சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் சிம்பு. அஜித் நடிப்பில் உருவாகி வரும் புதிய படம் விவேகம். இப்படத்தை சிறுத்தை சிவா இயக்கி வருகிறார். காஜல் அகர்வால், அக்ஷரா ஹாசன் ஆகியோர் கதாநாயகிகளாக நடித்து வருகின்றனர். விவேக் ஓபராய் வில்லனாக நடிக்கிறார். இப்படத்திற்கான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் கூடி வரும் நிலையில் வருகிற 19ஆம் தேதி விவேகம் படத்தில் இடம்பெறும் ஒரு பாடலை வெளியிடப் போவதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். அநேகமாக அஜித்தின் சாதனைகளை சொல்லும் பாடலாக அதுவாகத்தான் இருக்குமோ என்ற ஐயமும் கோலிவுட் வட்டாரத்தில் எழுந்துள்ளது.